மலேசியாவின் 17வது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் அரியணை அமர்ந்தது தொடர்பான பதிவுகளில் தானியங்கி முறையில் நடந்த மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட பிழைக்காக மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்கார்ப்பரேட்டட் தளம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. இது தொடர்பான தொழில்நுட்ப பிழையை தாம் தீர்த்துவிட்டதாக மெட்டா தளத்தின் தென்கிழக்காசிய பொது கொள்கை இயக்குநர் ரஃபேல் பிராங்கல் தெரிவித்தார். மலாய் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு தானியங்கி முறை மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட பிழை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. மலேசிய அரச குடும்பத்தை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். மேலும் இந்த நிகழ்வால் பாதிக்கப்பட்ட மலேசிய வானொலி தொலைக்காட்சியான RTM, ஜோஹோர் மன்றம் மற்றும் பிறருக்கு ஏற்பட்ட சங்கடத்திற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று ரஃபேல் பிராங்கல் தெரிவித்துள்ளார். முன்னதாக சுல்தான் இப்ராஹிமின் முடிசூட்டு விழாவுடன் இணைந்து RTMின் இரங்கல் செய்தி உள்ளடக்கம் எனும் தவறுதலான மொழிபெயர்ப்புடன் பதிவு முகநூலில் இடம்பெற்றது. RTMின் அந்த அதிகாரப்பூர்வ முகநூல் தளத்தில் தோன்றியிருப்பது ஃபேஸ்புக்கின் சுய மொழிபெயர்ப்பு என்று மலேசிய ஒலிபரப்புத்துறையின் பொது உறவு பிரிவு தெரிவித்தது. இது தொடர்பாக RTM போலீசில் புகார் செய்ததோடு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மேட்டா அமைப்பின் தவறான மொழிபெயர்ப்பு குறித்து மேட்டாவை தொடர்பு கொண்டதாகவும் அது தெரிவித்தது. முகநூலில் எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் ஆங்கிலத்தில் பதிவேற்றவில்லை என்று RTM தெளிவுபடுத்தியது. ஜோஹர் பாரு தமான் பொட்டானி இஸ்காண்டார் ஈகோ கேலரியா பகுதியில் 6 வயது சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை ஒரு பெண் உட்பட 3 சந்தேக பெருவழிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் தெரிவித்திருக்கிறார். ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு மணி 7:15 அளவில் அந்த சிறுமி கடத்தப்பட்டது தொடர்பில் 28 முதல் 55 வயதுக்குட்பட்ட 3 சந்தேக பேர்வழிகளும் விசாரணைக்கு உதவுவதற்காக திலாங் பாத்தா இஸ்கந்தார் புத்ரி வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதால் தேவையற்ற ஆருடங்களை வெளியிடுவதை பொதுமக்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கமிஷனர் குமார் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பான தகவலை அறிந்தவர்கள் ஜோஹர் போலீஸ் ஏற்படுத்தியிருக்கும் 01927920995 என்ற சிறப்பு சேவை எண்களுக்கோ அல்லது நடவடிக்கை அறையின் 072212999 எண்களுக்கு அழைத்து தெரிவிக்கும்படி அவர் வலியுறுத்தினார். தண்டனை சட்டத்தின் 365வது விதியின் கீழ் விசாரணையை போலீசார் மேற்கொண்டுள்ளதால் கடத்தல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக 7 ஆண்டு சிறை மற்றும் அபராதமும் விதிக்கப்படலாம் என கமிஷனர் குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நினைவுறுத்தினார். இதனிடையே தனது மகள் ஆல்பர்டின் லியோ ஜியா ஹுயை பார்த்தது தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பொய்யான தகவல்கள் பரப்புவதை நிறுத்திக் கொள்ளும்படி அக்குழந்தையின் தாயாரான 37 வயது லியோ கியூ ஜின் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். சரவாக் அரசாங்கத்தின் ஆங்கில மொழி முக்கியத்துவ கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் அபாங் ஜோஹாரி ஓபெங் தற்காத்து பேசியுள்ளார். ஆங்கிலத்திற்கு குறிப்பாக கல்வியில் மாநிலத்தின் முக்கியத்துவத்தை அவர் ஆதரித்தார். இது உலகளவில் தனித்து நிற்கும் எதிர்கால பணியாளர்களை உருவாக்குவதில் முக்கியமானது என்று அவர் கூறினார். புதிய உயர் வளர்ச்சி தொழில்துறைகள் மேம்பாட்டிற்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் அனைத்து வகையான அறிவியல்களிலும் அதன் பொதுவான பயன்பாடு ஆகியவற்றின் வளர்ச்சியின் காரணமாக ஆங்கிலம் தொடர்பு மொழி என்ற நிலைக்கு மேலாக இருப்பதாக அவர் கூறினார். சரவாக்கின் எதிர்காலத்திற்கு தகுதியான தொழிலாளர்கள் தேவை என்பதோடு குறிப்பாக உலகளாவிய நிலையில் போட்டியிடுவதற்கு மொழித்திறன் இளம் சரவாக்கிய சமூகத்திற்கு தேவை என அபாங் ஜோஹாரி தெரிவித்தார். நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது. நமது பிள்ளைகள் ஆங்கிலத்தில் சிறந்த கல்வியை பெற்றிருந்தால் அவர்களது எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் மொழி விவகாரத்தில் நமக்குள் மட்டுமே ஒரு கட்டுப்பாட்டை பிடிவாதமாக கொண்டிருந்தால் நமக்குள் நாமேதான் பெருமைப்பட்டு கொண்டிருக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கிராமத்து வீரர்களாக மட்டுமே இருக்க முடியும் என அபாங் ஜோஹாரி நினைவுறுத்தினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டு நடப்பு துணை அதிபர் கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்த முடிவை குடியரசுக் கட்சியின் சார்பில் அதிபர் பதவியில் வேட்பாளராக போட்டியிடவிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார்.
அதோடு ஜோ பைடனுக்கு எதிராக பிரச்சாரத்தின் போது குடியரசுக் கட்சி செலவு செய்திருக்கும் பணத்தை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என அவர் கூறினார். அதிபர் பதவியில் போட்டியிடவில்லை என ஜோ பைடன் அறிவித்துவிட்டதால் அவருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் இதுவரை செலவு செய்யப்பட்ட பணத்தை திரும்ப பெறுவதற்கான சட்ட போராட்டத்தில் ஈடுபட வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரையில் ஜோ பைடனுக்கு எதிரான பிரச்சாரத்திற்காக குடியரசுக் கட்சி பணத்தையும் நேரத்தையும் செலவிட்டுள்ளது. இப்போது நாம் மீண்டும் பிரச்சாரத்தை புதிதாக தொடங்க வேண்டியிருக்கிறது. எனினும் அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸை தாம் தோற்கடிப்பது எளிதாக இருக்கும் என முன்னாள் அதிபரான ட்ரம்ப் CNN தொலைக்காட்சியிடம் தெரிவித்திருக்கிறார். ஜோ பைடன் இனியும் அதிபர் பதவியில் தொடர்ந்து நிலைப்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார் என்றும் ட்ரம்ப் சாடினார். இப்போ மஞ்சோய் மைடின் பெரிய பேருங்காடியின் சுவர் இடிந்ததில் 2 காயமடைந்தனர். கடந்த மார்ச் மாதம் அந்த பேருங்காடியில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து நேற்று மாலையில் அதன் சுவர் இடிந்த போது செங்கல் சிதறியதில் காயமடைந்த 2 பொதுமக்களின் உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நேற்று மாலை மணி 4:45 அளவில் இந்த சம்பவம் குறித்த தகவல் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் சபரோட்சி நூர்ஹமட் தெரிவித்தார். கிந்தா நில மற்றும் மாவட்ட அலுவலகத்திற்கு அப்பால் உள்ள சுவர் இடிந்ததில் அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 சொற்ப நிலையில் காயத்திற்கு உள்ளானதாகவும், எனினும் சம்பந்தப்பட்ட அந்த 2 குறித்து இதுவரை தீயணைப்புத்துறைக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் சபரோட்சி கூறினார். கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட பெரிய அளவிலான தீ விபத்தில் அந்த பேரங்காடி அழிந்ததில் 50 மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக மைடின் நிர்வாக இயக்குனர் டத்து அமீர் அலி மைடின் கூறியிருந்தார். போலி முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்த 25 பேர் சுமார் 5 பில்லியன் ரிங்கிட் இழந்துள்ளனர். இந்த முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு 10 விழுக்காடு லாப ஈவு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நம்பி அதில் பணத்தை முதலீடு செய்தவர்கள் மோசடிக்கு உள்ளாகியதாக இத்திட்டத்தில் 2018ஆம் ஆண்டு முதலீடு செய்ததில் 40,000 ரிங்கிட் இழந்ததாக ருசியான்சான் இப்ராஹிம் என்ற வர்த்தகர் தெரிவித்திருக்கிறார். முதல் 6 மாதங்களில் மாதந்தோறும் 1000 ரிங்கிட் தனக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து தனக்கு நம்பிக்கை வந்ததால் மேலும் 30,000 ரிங்கிட் முதலீடு செய்து ஏமாந்ததாக அவர் கூறினார். அதன் பிறகு எனக்கு எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. தனக்கு 6,000 ரிங்கிட் மட்டுமே கிடைத்ததாக பாதிக்கப்பட்டவர்களுடன் பயான் லப்பாஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்த பின் ருசியான்சான் தெரிவித்தார். தனது வீட்டை பழுது பார்த்த குத்தகையாளர் ஒருவர் அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தில் 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 45,000 ரிங்கிட் முதலீடு செய்து ஏமாந்ததாக குடும்ப மாதான 44 வயது ஷாரிசா நாகோர் கூறினார். இறந்த தனது கணவரின் 45,000 ரிங்கிட் பணத்தை தாம் முதலீடு செய்து ஏமாந்ததாக அவர் வேதனையோடு தெரிவித்தார். அந்த நேரத்தில் வேலையில்லாமல் இருந்ததால் இந்த முதலீட்டு திட்டத்தில் ஈர்க்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்த போது அவர்களுக்கு ஆதரவாக MHO எனப்படும் அனைத்துலக மனிதாபிமான அமைப்பின் பொதுச் செயலாளர் டத்து இஷாமுடின் ஆஷிம் உடனிருந்தார். மலேசியா முழுவதிலும் இத்திட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் சுமார் 20 மில்லியன் ரிங்கிட் இழப்பை எதிர்நோக்கியுள்ளதாகவும் இதுவரை 90 பேர் போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.